தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த அற்புத வார்த்தையை கேட்கலாமா? சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய தேவன் என்று உரிமையோடு பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த உணர்வு, இந்த உரிமை நமக்குள் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள், அவர் சொன்ன ஆலோசனைகள், அவர் சொன்ன சத்தியத்தை யாரெல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அவருடைய ஜனங்கள். சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். அதோட அர்த்தம் we are under the control of Almighty. அவருடைய கைக்குள்ளான, அதாவது அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள், அவர் கரத்தினாலே இயக்கப்படுகிறவர்கள். அதுதான் இந்த வார்த்தை அருமையா சொல்லுது. ஆக இன்று இந்த வார்த்தை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய விருப்பத்தை, சுய எண்ணங்களை எல்லாம் சிலுவையில் அறைவோம். இன்று அவருடைய நோக்கி கேட்போம், நாங்கள் உம்முடைய ஆடுகள், நீர் எங்கள் மெய்ப்பன், எங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய படிப்பை, அறிவை, திறனை, நம்முடைய அதிகாரங்களை எல்லாம் அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து, தகப்பனே நல்வழி நடத்தும் என்று சொல்லி அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே தவறாமல் நடக்கும் ஆடுகள். அவ்விதமாய் நாம் பின்பற்றுவோமா? நிச்சயமா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தை கேட்டு அப்படி போய்விடாதபடி அதுபடி நடப்பேன் என்று தீர்மானம் எடுத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய ஆடுகள், நல்ல மேய்ச்சலை காணவே நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். வழி காட்டும், வழி நடத்தும். தைரியமாய் கடைசி வரைக்கும் ஜெயிக்க அருள் தாரும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை. ஆமீன். உங்களுக்காக திறப்பட நின்று ஜெபிக்கிற உங்களால் அன்பு சகோதரன் மணியை. God bless you.